ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல மிஸ்லனியஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்போ பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஆர் த சம் ஆஃப் ஏ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சம்மேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூமரிக்கல் வேர்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம ட்ரீட் பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 2 sums of same model sum இருக்குது. ஓகே, பார்க்கலாமா? Come on. First question read பண்ணுவோம். A farmer buys a used tractor for rupees 12,000. He pays rupees 6,000 cash and agrees to pay the balancing annual installments of rupees 500 plus 12% interest on the unpaid amount. How much will the tractor cost him? ஒரு விவசாயி இருக்காரு. அவர் டிராக்டர் வந்து யூஸ்டு டிராக்டர் தான் வாங்குறாரு. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குறாருன்னா 12,000க்கு வாங்குறாரு. அவர் மொத்தமா வந்து அந்த நேரம் எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னா 6,000 மணி வந்து பே பண்ணிடுறோம். அப்படின்னா இன்னும் எவ்வளவு பே பண்ணணும்? 6,000 பே பண்ணணும். ஸோ பெய்டு அமௌண்ட் வந்து 6,000, அன்பெய்டு வந்து 6,000. ஓகேவா? இப்போ அந்த 6,000 அவர் வந்து கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு அவர் என்ன மாதிரி வழியை யூஸ் பண்றாரு அப்படின்னா வருஷம் நான் 500 ரூபாய் கொடுத்துறேன் அப்படிங்கிறார். அப்ப வந்து அவன் வட்டி போடுறான். நீங்க வந்து அந்த 500 ரூபாய் கொடுக்கும் போது அப்ப நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? இப்ப வருஷம்னா நீங்க 6,000 பே பண்ணணும். அப்படின்னா அந்த 6,000த்துல 12% வட்டி போட்டு அந்த சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறான். அடுத்த வருஷம் நீங்க 500 ரூபாய் பே பண்ண வரும்போது மிச்சம் 5,500 இருக்கும். அந்த 5,500ல 12% ரூபாய் வட்டி போட்டு அந்த வட்டியை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, அப்படியே சொல்லும் போது நீங்க கடைசி வரைக்கும் அந்த மாதிரி வட்டியை சேர்த்து கொடுக்கணும். சோ அந்த வட்டி அமௌண்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்ப நமக்கு தெரியாதது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட எய்ம் வந்து டு ஆட் ஆல். ஸோ இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் எவ்வளோ இருக்கும்? இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 6,000 நம்ம பே பண்ணி ஆகணும் வட்டியோட. வருஷம் பே பண்றது 500. அப்படின்னா எத்தனை வருஷத்துல நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணுவோம்? 12 இயர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ 12 இயர்ஸும் நம்ம வட்டி போட்டுட்டே இருக்கும். ஸோ இங்க என்னங்கிறது வந்து 12. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 6,000 பேலன்ஸ் இருக்கும். அதுல 12% ஆஃப் 6,000 எழுதணும். அடுத்த வருஷம் வந்து இங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 500 பே பண்ணிருக்கோம். அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கும்? percentage of unpaid amount. ரிமைனிங் எவ்வளோ பே பண்ணாம வச்சிருப்பான்? 5,500 பே பண்ணாம வச்சிருப்பான். ஸோ 5,500. அடுத்து எவ்வளோ பே பண்ணாம வச்சிருப்பான்? 5,000 பே பண்ணாம வச்சிருப்பான். ஓகே, அடுத்து எவ்வளோ பே பண்ணாம வச்சிருப்பான்? லாஸ்டா வந்துட்டு 12th இயர்ல வந்து 500 மட்டும் தான் பே பண்ணாம வச்சிருப்பான். ஸோ அந்த 12% ஆஃப் 6,000 என்னவா இருக்கும்? So 12 6 are 70 to 720. அதே மாதிரி 12 by 100 5,500. 0 get cancelled. 60 balance 6. 12 by 60 66. Okay, அடுத்து 12 by 100 times 5,000. 00 get cancel 600. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனலா வந்துட்டு 500 00 get cancel 60. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் போய்கிட்டே சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ நமக்கு தேவையான என்னன்னா இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை மட்டும் தனியா எழுதிக்கும். 720 660 அடுத்து 600 and so on up to 12 terms. ஏன்னா 12 இன்ஸ்டால்மெண்ட், ஸோ 12 terms வேணும். ஓகே,
இப்போ இத வந்து ஏங்கிறது என்னது 720, டிங்கிறது வந்து 660 minus 720 minus 60, என்னங்கிறது 12. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S12 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 12 by 2 into 2 times 720 plus 12 minus 1, D வந்து minus 60. ஓகேவா? இப்போ 12 by 2 வந்து 6. 2 times 720, 0, 2s are 4, 7 2s are 40. So 11 times minus 60, 6, 1440 minus 660. 6 times 0, 14 na 8, 3, 13 minus 6, 7. Yes, 780. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 0, 6 48, மிச்சம் 4, 7 6 5 35, 6 42, 42 plus 4 46. ஓகே. ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் பெய்டு அமௌண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பெய்ட், அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் plus interest. ஸோ கெட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 6000. அடுத்து இன்ஸ்டால்மெண்ட்ல கெட்ட அன்பெய்டு, அதாவது அன்பெய்டு அமௌண்ட் வந்துட்டு வந்து 6000, இன்ட்ரெஸ்ட் வந்து 4680. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும் 8, 6, 10, 16. So total cost, the cost of the tractor is tractor is 1680. Okay, that's all. இதே மாதிரி தான் next sum. Shamshad Ali buys a scooter for 22,000. He pays rupees 4,000 cash. So paid amount 4,000 and அப்படின்னா அன்பெய்டு எவ்வளவா இருக்கும்? அன்பெய்டு வந்து 18,000 இருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும். பேர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டுறோம்? 1000 கட்டுறோம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு 10% இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும் பேரையா. ஸோ நமக்கு தேவையான இந்த டோட்டல் அமௌண்ட் வேணும். ஓகே. ஸோ 18,000 தான் அன்பெய்டு அமௌண்ட். இதில் ஒரு அன்பெய்டு 1 இயர்க்கு வந்து 1000 பே பண்ணுறோம். அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் வந்து 18 years. ஓகே. ஸோ என்னுக்கு பதிலாக 18. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ? ஸோ 1000, அன்பெய்டு அமௌண்ட் வந்து 18,000. ஸோ 10% ஆஃப் 18,000. ஸோ இது அமௌண்ட்டுங்கிறது கிடையாது, அன்பெய்டு அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ? தென் வந்து 10% ஆஃப் 1700. Then 10% of 1600 until 10% of 1000. Okay. So அப்படின்னா இந்த அமௌண்ட் என்னவா இருக்கும்? 1800, 1700, 1600, 100. Yeah. 10 by 100, 100. Yes, 100. So இந்த மாதிரி போகும். ஸோ இப்போ வந்து கிடைக்கக்கூடிய அர்த்மெட்டிக் சீக்வன்ஸ் என்னன்னா, அர்த்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்னன்னா 1800, 1700, 1600 and so on up to 18 terms because installment period is 18. So n is equal to 18, a is equal to 1800, d is equal to 1700 minus 1800 which is minus 100. Okay, so we have to find S18. Okay.
18 by 2 times 2a, that is 2 times 1800 minus plus 18 minus 1 into minus 100. So 1800 அப்படின்னு பார்த்தோம்னா 3600 minus 17 times 100. 9. 3600 minus 1700. So 9 times 16 அப்படின்னா 16 minus 7 9 and 2 2900. Sorry, 1900. 1900 times 9. So 0, 0, 9 9s are 81, balance 8, 1 9s are 9, 70. So 17,100. ஸோ என்னென்ன அமௌண்ட்டோட சேர்க்கணும், வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணிடுறாங்க, 4000 பே பண்ணிடுறாங்க. அடுத்து 18,000 பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு 17,100 ரூபாய். ஸோ எல்லாத்தையும் கூட்டணும்னா எவ்வளோ வருது, 0 0 1, அப்புறம் 7 + 8 15, 15 + 4 19, மிச்சம் 1 3. ஸோ ஸ்கூட்டர் cost him 39,100. ஓகே. ஸோ ரெண்டுமே சிமிலர் சம் தான். நம்ம என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி பேமெண்ட் பண்ற அமௌண்ட் என்ன, அன்பெய்டு அமௌண்ட் என்னங்கிறத எழுதிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இயரும் அந்த இயர்ல அன்பெய்டு அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய பெர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணும். ஸோ சம் ஆஃப் த ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஏபியோட சம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பெய்டு அமௌண்ட், அன்பெய்டு அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் இந்த மூணையும் ஆட் பண்ணால் டோட்டல் காஸ்ட் கிடைச்சு. ஓகே, தேங்க்யூ.